என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் ஸ்டோரியில் என்ன கேட்டோம் அப்படின்னா, அவங்க அண்ணா கிட்ட அன்எக்ஸ்பெக்டடான ஒன்று ஆன்சர் வந்திருக்கும் ஜனனிக்கு. ஸோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஜனனியோட பொசிஷனஸ் அவங்களும் அவங்களுக்குள்ளேயும் இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் மதி வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவினிங் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் ஜனனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க அண்ணன் வாசப்படியில் ரெடியாக நின்றுட்டுருப்பாரு. என்னடா ஏன்டா இப்போ இப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த வீட்டில் கடைசி அண்ணாவும் ஜனனியும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி, எலியும் பூனை மாதிரி அப்படி சண்டை போட்டுட்ருப்பாங்க அந்த வீட்டில். அந்த நல்லாயிருக்கும் அது. எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. நானும் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என் தம்பி கூட எங்கள் அக்கா கூட செம்மையாக சண்டை போடுவேன். ஸோ அந்த கதை நமக்கு வேணாம். ஸோ இவங்க 2 பேரும் வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது. இவங்க கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வரும்போது கரெக்டாக வாசப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணா வந்ததும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஏய், நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன், அதை நீ பண்ணியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் என்னடி அதுக்குள்ளே மறந்துட்டியா? நீ என்ன குடிகாரியாடி? நேற்று சொன்னது காத்தோட விட்ட மாதிரி நேற்று சொன்னது அதுக்குள்ளே மறந்துட்டேன். காலையில் கூட நான் உங்ககிட்ட சொன்னேனேடி, நான் என்னை மதிக்கு இன்ட்ரோ பண்ணுவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேனேடி. சொல்லுவேன், டே நான் தான் சொல்லிட்டேன்லடா, தேவையில்லாமல் அதை பற்றி பேசாத அப்படின்ட்டு. அதெல்லாம் பண்ண முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி உனக்கு பண்ணுறதுல என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் வராதமாவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க அண்ணா. டேய் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அண்ணா விடவே மாட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு கேட்பாங்க, என்னடி உங்கள் அண்ணா வந்ததும் வராதுமா ஆரம்பிச்சிட்டேடா நீ அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமா. நீ கம்முன்னு இருமா, நான் 2 பேரும் என்னமோ பேசிட்டு போகிறோம், நீ ஏமா தலையிடுற, நீ வேலையை பாரு போமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, உங்கள் 2 பேரும் சண்டை என்னால் தாங்க முடியல, உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு கம்முன்னு நான் எங்கேயோ போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்புவாங்க. ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்லுவாங்க. டே நான் இப்போ சொல்கிறேன்னா கேட்டுக்கோ, என்கிட்ட சும்மா சும்மா நொய் நொயின்னு அதை கேட்டுகிட்டே இருக்காத. என்னால் மதியம் உனக்கு இன்ட்ரோ பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? நான் என்ன அவ்வளோ மோசமானவனாடி? இட்ஸ் குட் பிரதர் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ நல்ல பையன் தான்டா, எனக்கு குட் அண்ணன் தான்டா, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி ரீசனையாவது சொல்லி தொலையேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ நான் உனக்கு என்னடா சொல்கிறது, டே முடியாது போடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் இங்கே பாரு, நீ முடியாதுன்னு சொல்கிற, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் முடியாதுங்கிறது சொன்னால் தான் நான் ஒத்துக்க முடியும். இல்லைன்னா அது ஏன் முடியலன்னுங்கிறது இருக்கும். எனக்கு புரியலடி, என்னால் முடியல. எனக்கு உன் ஃப்ரெண்டை அன்னைக்கு பார்த்ததுலேருந்து எனக்கு அவ கூட பேசணும்னு தோணுது. ப்ளீஸ் டி, என் தங்கம் இல்லை, செல்லம் இல்லை, என் அம்முக்குட்டி இல்லை, ப்ளீஸ் டி, என் தங்கச்சி தானே நீ, இல்லை நீ, நான் உன்னை அக்காவாக நினச்சிக்கிறேன், நீ இன்னிலேருந்து என்னோட அக்கா சரியா? ப்ளீஸ் டி எனக்கு ஹெல்ப் பண்ணடி அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? அதெல்லாம் முடியாதுடா. இங்கே பாரு, இன்னையிலேருந்து நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு அக்கா. இங்கே பாரு அக்கா, உனக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்க்கா. நீ சொன்னால் அதை நான் தாட கூட மாட்டாங்க. உன் கூட சண்டை எதுவுமே இல்லைக்கா. இந்த வீட்டில் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உனக்கு தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேய் வேணாம் சொன்னால் கேளு. இங்கே பாருக்கா, உன் காலை நான் கையா நினச்சி கும்பிட்டு கேட்குறேன், ப்ளீஸ் அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு சொன்னால் ஏன்டா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்லுவாங்க. உனக்கு ஏன்டி புரிய மாட்டேங்குது? எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன்டி நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது மறுபடியும் அவங்க வந்துட்டு, இங்கே பார், நான் சொன்னது சொன்னாதான், என்னால் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏய் நில்லடி, இப்போ ஃபைனலாக என்ன தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஃபைனலாக இல்லை, நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, எப்போ கேட்டாலும் சரி, நான் இதான் சொல்லுவேன், அவளை என்னால் இவனுக்கு இன்ட்ரோ பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளோதான், இங்கே பார், அவளை எனக்கு இன்ட்ரோ பண்ணலை அப்படின்னா நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, நான் அவளை இன்ட்ரோ பண்ண மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் இல்லை, விட்ரி பார்த்துக்கலாம் போ, நானே அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார், என்கிட்ட தேவையில்லாமல் சவால் விடாத, உன்னால் மதியை கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முடியாது?
நான் அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. டேய் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்னால் முடிய முடி, நானே அவ கூட ஃப்ரெண்ட் ஆகுறேன், நானே அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உன்னோட ஹெல்ப் இல்லாமலே நான் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லுவாங்க. உன்னால் முடியாது, பண்ண முடிஞ்சதை பண்ணிக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ரூமுக்குள்ளே போனதும் உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஜனனி. அவங்க அண்ணாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க லவ் பண்ணுற பர்சன் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ணா நல்ல பையன், அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு. என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. ஒரு ரீசன், அண்ணனுக்கு ஒரு நல்ல பர்சன் கிடைக்க போகிறாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அவளை பற்றி நீ கேட்டு விட்டு வச்சுட்டு எல்லாம் தெரியும், அவளோட கேரக்டர் எல்லாமே தெரியும். அந்த பொண்ணு அண்ணாவோட லைஃப்பில் வந்தால் அண்ணா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ரீசன் என்ன, எனக்கு அவளை பிடிக்கும். பார்த்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை எப்படிடா உனக்கு நான் கொடுக்க முடியும்? என்னால் முடியாதுடா. அது ஏன்டா உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது? நீ லவ் பண்ணுறேங்கிறத தாண்டி நான் லவ் பண்ணுற பொண்ணை நான் உனக்கு எப்படிடா, நீ லவ் பண்ணுற, உன்னை இவன் லவ் பண்ணுறான்னு எப்படிடா நான் போய் அவகிட்ட இம்ப்ரூவ் பண்ணுவேன்? என்னால் முடியாதுடா. அது உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தில் இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில், ஐ மீன் ஃபேமிலி சரௌண்டிங், ஊருக்குள்ளே இருக்கிற அந்த சரௌண்டிங், நீ அவளை காதலிக்கிற அப்படிங்கிறது என்னால் அவகிட்ட போய் சொல்லவும் முடியல. நான் அவளை காதலிக்கிறேன் அப்படின்னு உன்கிட்ட என்னால் சொல்ல முடியல, அவகிட்டையும் என்னால் சொல்ல முடியல. பிகாஸ் பொண்ணும் லவ் பண்ணுறது இந்த சமுதாயம் ஏற்றுக்காது, அது சரியாகவும் இருக்காது. நான் இந்த வீட்டுக்கு கடைசி பொண்ணாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நான் காப்பாற்றி தான் ஆகணும். அதை என்னால் அவகிட்ட மட்டும் இல்லை, வேறு யாருக்கிட்டையும் என்னால் சொல்ல முடியாது. இவ்வளோ அவள் மேலே எனக்கு இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சும் என்னால் அவகிட்ட காமிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். உனக்கு நீ அவள் வேணும்னு சொல்லும்போது, இல்லை அவள் எனக்கு சொந்தமானவ அப்படின்னு உன்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். என்னால் எதுவும் பண்ண முடியல. உனக்கும் சொல்ல முடியல, அவளுக்கிட்டையும் என் மனசில் இருக்கிறது சொல்ல முடியல. என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறேன்டா. இதை நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் அவங்களுக்குள்ளேயே அவங்க சொல்லிக்கிட்டு அவங்க ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுவாங்க. ஜனனி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க அண்ணா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த சேம் டைம் மதியும் பிடிக்கும். அவங்க அண்ணாவுக்காக மதியமும் கொடுக்க முடியாது, மதிக்காக எது மதிய பிடிக்குங்கிறது சொல்லவும் முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களால எந்த அளவுக்கு அழுக முடியுமோ அந்த அளவுக்கு அழுவாங்க. அன்றைக்கி நைட் சாப்பிட மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, போட்டுட்டு போன யூனிஃபார்மோட அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடுவாங்க. காலையில் அவங்க அம்மா போகும்போது கதவு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அவங்க அம்மா கேட்பாங்க, ஏய் என்னாச்சுடி, நீ ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, ராத்திரி சாப்பிடவும் வரல, நாங்கள் எல்லோரும் வந்து கூப்பிட்டும் கதவு கூட திறக்கலை, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைம்மா கொஞ்சம் டயர்டாக இருந்தேன், தூங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேற்று தூக்க கலக்கத்தில் என்ன சொன்னேன்னா அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம், இங்கேருந்து எல்லோரும் போங்க, என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறடி, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்படியாம்மா நான் கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாண்டி நீ அப்படிதான் கத்துன, என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. இல்லைம்மா கொஞ்சம் டயர்டு, மற்றபடி ஒன்றும் இல்லை, வந்தேன் அப்படியே எக்ஸாம்ஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதை நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டேம்மா, அதான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கே தெரியும் இல்லைம்மா, நீங்கள் சோறுன்னு சொன்னால் நான் உடனே ஓடி வந்துடுவேன்ல, நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஃபுட்டி, சாப்பாடையே மறக்கிற அளவுக்கு அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே நல்லா மூழ்கி போயிருப்பாங்க நம்மளுடைய ஜனனி. சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு வீட்டில் இருந்து கிளம்புவாங்க. அவங்க அண்ணாவும் கிளம்புவாங்க, இவங்களும் கிளம்புவாங்க. கிளம்பிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்களே தவிர ஒரு ஒரு ஸ்மைலிங் இருக்காது, ஒரு முறைப்பு. அவங்க 2 பேரும் எப்பயும் எலியும் பூனையுமா தானே இருப்பாங்க. போடி வாடி இந்த மாதிரிலாம் திட்டிகிட்டு இருப்பாங்களா, அது கூட இருக்காது. நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மட்டும் போயிட்டுருப்பாங்க. அவங்க அண்ணா மட்டும் ரெடி ஆகிட்டு போயிட்டுருப்பாங்க. இவங்க மட்டும் வருவாங்க. அவங்க அம்மா, ஏய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போடி அப்படிம்பாங்க. எனக்கு எது வேணாம் போமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணாவும் பக்கத்தில் தான் இருப்பாங்க, இவங்களும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பாங்க.
பஸ் ஸ்டாண்டுன்னு கூட பார்க்காம 2 பேரும் அப்படி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு டோட்டலி சைலண்ட். 2 பேருமே. அவங்களும் பேச மாட்டாங்க, இவங்களும் பேச மாட்டாங்க. டோட்டலி சைலண்ட்டா இருப்பாங்க. பஸ்ஸும் வந்துரும். பஸ்ஸில் ஏறி அவங்க அண்ணா காலேஜ் போயிடுவாரு. இவங்க ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. ஸ்கூலுக்கு வந்ததும் அன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஃப் டே வரைக்கும். அதாவது லஞ்ச் டைம் வரைக்கும் ரொம்ப டல்லா இருப்பாங்க நம்மளுடைய ஜனனி. மதியம் பக்கத்துல தான் இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு ஏன் என்ன ஆச்சுன்னு அந்த டைம்ல கேட்க முடியல. பிகாஸ் எல்லாரும் இருப்பாங்கல்ல, கிளாஸ் ரூம்ல, பெஞ்ச்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஏன் என்னன்னு கேட்டு அவங்கள சங்கடப்படுத்தவும் விரும்பல. ஸோ, அவங்க வந்து சைலண்ட்டா இருந்தாங்க. இவங்களும் "என்னாச்சு ஜனனி?" அப்படிங்கிறத தாண்டி, "ஏதாவது சாப்பிட்டியா? நேத்து ஏதாவது படிச்சியா?" இப்படி நார்மல் டாக் பண்ணுவாங்க. எப்பவும் இவங்ககிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிறவங்க, அடிக்கிறவங்க, அன்னைக்குன்னு பார்த்து மதி எவ்ளோ வார்த்தை பேசினாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் தான் வரும். ம். சரி, இல்ல, ஆமா. அவ்வளோதான். இப்படிதான் ஆன்சர் வருமே தவிர, மத்தபடி வேற எதுவுமே வராது. இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு ஆல்ரெடி மார்னிங் வரும்போதே டல்லா இருக்கிறத நோட் பண்ணிடுவாங்க. லஞ்ச் வரைக்கும் இந்த மாரி அவங்கள பேசி நார்மல் ஆக்கலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால முடியாது. அவங்க அந்த மைண்ட் செட்ல இருந்து மாறவே மாட்டாங்க. அப்போ லஞ்ச்சு டைம்ல, பிரேக் டைம்ல மதி வந்து ஜனனிய தனியா கூட்டிட்டு போயி, "டேய்! என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? எதையோ பறி குடுத்த மாரி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! என்கிட்ட சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்பாங்க. "ஏய்! ஏதாவது இருந்தா தானே சொல்லுவ. ஒண்ணும் இல்லன்னு சொல்றல்ல. சும்மா ஏன் நொய் நொய்ன்னுட்டு இருக்க? போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் இவங்க கேட்பாங்க, "ஜனனி என் மேல ப்ராமிஸ். உனக்கு என்ன ஆச்சுங்கிறத நீ சொல்லி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னடி நீ லூஸ் மாரி ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. சொன்னா உனக்கு புரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க. "நீ திட்டினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல. நான் என் மேல ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நீ சொல்லப் போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கேட்பாங்க. அகைன் கேட்டதுக்கப்புறம் ஜனனி சொல்லுவாங்க, "நான் ஒண்ணு சொல்லுவேன். நீ தப்பா எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என் மேல கோச்சிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன். எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆக்சுவலி உனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு எங்க சின்ன அண்ணாவ பிடிக்கும்" அப்படின்ட்டு. "ஆமா, நீ தான் சொல்லுவியே. எப்போ பார்த்தாலும் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, அவன் நேத்து என்ன சொன்னான் அப்படின்னா" "என்ன சொன்னான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ அவன் உன்னை விரும்புறானா? உன்னை அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "சரி, அதுக்கு என்ன?" "என்ன அதுக்கு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? நீ என்னோட ஃப்ரெண்டு. நான் உன்கிட்ட வந்து எப்படி சொல்லுவேன் இத? அவன் அத சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்." "சரி, சரி. ஓகே, ஓகே, ஓகே. ரிலாக்ஸ். எனக்கு எல்லாம் புரியுது. உனக்கு என்ன? உங்க அண்ணன் என்ன விரும்புறது அப்படிங்கிறது பிரச்சனையா? இல்ல நீ என்கிட்ட சொல்லல அப்படிங்கிறதுனால ஏதாவது உங்க அண்ணா கூட சண்டை போட்டு அந்த மாரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "2ம் தான். அதுவும் பிடிக்கல. அண்டு எங்க அண்ணாகிட்டயும் நான் சண்டை போட்டேன். அந்த மாரியெல்லாம் இல்ல. சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு பேசல" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஓகே. எனக்கு புரியுது. இது ஒரு பிரச்சனையே இல்ல. நீ ஃப்ரீயா விடு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "உங்க அண்ணா தானே ஆன்சர் கேட்டாரு. உங்க அண்ணாகிட்டயே நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ எதுக்கு அவன்கிட்டலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய்! நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ இப்படி இருக்கிறத நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நீ இப்படி இருக்கிறத என்னால சுத்தமா பார்க்கவே முடியல. உங்க அண்ணன் கூட நீ எப்பயும் போல நார்மலா இருக்கணும். அட் த சேம் டைம் நான் என்ன, என் அண்ணன் ஃபீல் பண்றாங்கிறது உங்க அண்ணாவுக்கு தெரியணும். உங்க அண்ணாவு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்ஸர் வேணும் அவ்வளோதானே! உங்க அண்ணாவோட கொஸ்டின்ஸ்க்கு நானே உங்க அண்ணாகிட்டயே டைரக்ட்டா ஆன்ஸர் சொல்லிர்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ என்ன சொல்லப் போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உன்ன எனக்கு எவ்ளோ பிடிக்குமோ, உன்னோட ஃபேமிலியும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். உங்க அண்ணன்கிட்ட நான் பேசிப்பேன். நான் ஹேண்டில் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நிஜமா தான் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதே மாரி உங்க அண்ணாவ ஹேண்டில் பண்றது ஒண்ணும் அவ்ளோ பெரிய விஷயம் கிடையாது. நான் பேசிப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் தான் ஒரு 2 டைம்ஸ் பேசியிருக்கேன்ல உங்க வீட்டுக்கு கால் பண்ணும்போது. ஸோ நோ ப்ராப்ளம். நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இங்க பாரு ஜனனி, நான் பேசுறேன். பட் நீ இப்படி இருக்காத. என்னால உன்ன இப்படி பார்க்க முடியல. நீ எப்பயும் போல நார்மலா இரு. உங்க அண்ணா விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ நிஜமா தான் சொல்றியா? இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
ஷியோரா நான் சொல்றேன். இது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். ஸோ, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போறதுக்கு முன்னாடி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ இல்ல எனக்கு பசி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கு பசி ஏன் இல்லன்னு எனக்கு தெரியும். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கூட்டிட்டு போய் ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா? டைமிங்கே முடிஞ்சிரும். இவங்க அவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு இவங்களும் தான் சாப்பிட மாட்டாங்களே வந்துருவாங்கல்ல. ஸோ ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இவங்களும் 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி மார்னிங் இருந்து அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நேத்து நைட்ல இருந்தே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இவங்க தான் ஊட்டி விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நம்மளுடைய ஜனனிக்கு. சரின்னு சொல்லிட்டு அகைன் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் ஸ்கூல விட்டு கிளம்பும்போது அகைன் ஜனனி ஒரு டைம் கேட்பாங்க. "நீ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ம். நான் ஓகே தான். எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல ம் நீ நிஜமாவே ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஜனனி நான் ஓகே. நீ நார்மலா இரு. ஓகேவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி ஓகே. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பஸ் ஸ்டாப்புக்கு போவாங்க. அங்க போனா, இவங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க அண்ணா வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜனனியோட அண்ணா. ஜனனி அத பார்த்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் கோவம் இருக்கும், ஒரு பக்கம் வருத்தமும் இருக்கும். சைலண்ட் ஆயி அந்த அவங்க எப்பயும் மீட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் நின்னுப்பாங்க. உடனே மதி இருந்துட்டு அவங்கள பார்த்து, "நீ வெயிட் பண்ணு. நான் உங்க அண்ணன்கிட்ட போய் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. "நான் பார்த்துக்கிறேன் ஜனனி. நோ ப்ராப்ளம். நான் போய் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அங்கேருந்து அவங்க அண்ணா கிட்ட போவாங்க. அண்ணா கிட்ட போனதும், "ஆ ஹாய் அண்ணா" அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு உடனே அந்த வேர்டு கேட்டதும் டென்ஷன் ஆகும். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி வெயிட் 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 ஓகே. நீங்க ஜனனியோட அண்ணா. சரி இப்ப என்ன நான் உங்கள அண்ணான்னு கூப்பிடக்கூடாது அவ்வளோதானே? கூப்பிடல. ம் எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் அத கேட்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஜனனி எல்லாத்தையும் சொன்னா, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொன்னா, அத பத்தி பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எஸ், எஸ். நான் ஓகே தான். நான் கேட்க ரெடியா தான் இருக்கேன். அண்ட் சொல்லவும் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். நீங்க ஏதோ என்ன விரும்புறதா சொன்னா, ஆமாவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ, அதான் அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி சாரி. எனக்கு அந்த மாரி எதுவும் இல்ல அப்படி சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம். ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் இருக்கும். நம்ம 2 பேரும் நார்மலா கம்யூனிகேட் பண்ணுவோம், பேசுவோம். அ ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசலாமே! அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மேபி அ அ அது அது அதுக்கப்புறம் கூட உனக்கு இந்த மாரி இருந்துச்சுன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இல்ல, இல்ல. நான் அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலி எனக்கு உங்க மேல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் வராது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் 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 அப்படி சொல்றீங்க? அ ரீசன் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ ஆக்சுவலி நான் 6 இயர்ஸா ஒருத்தங்கள விரும்புறேன். பட் இப்போ வரைக்கும் நான் அவங்கள விரும்புறேன் அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொன்னதில்ல. பட் எனக்கு அவங்கள 6 இயர்ஸா ரொம்ப பிடிக்கும். அவங்கள தவிர என்னோட மனசுல ஒரு பெர்சனுக்கு நான் பிளேஸ் குடுக்க ரெடியா இல்ல. அந்த பெர்சன நான் இப்ப தான் பார்த்து பழகி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 6 இயர்ஸ்ல. ஸோ எப்போ நான் இந்த விஷயத்த அந்த பெர்சன் கிட்ட சொல்வேன்னு கூட எனக்கு தெரியல. சொல்வேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அந்த பெர்சன் அப்டின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பெர்சன நான் விரும்புறேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். 6 இயர்ஸாவே நான் விரும்பிட்டு இருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வரைக்கும் நார்மலா போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அவங்க மனசுல அப்படி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத தாண்டி என் மனசுல அப்படிதான் இருக்கு. அவங்க மனசுல இருக்கோ இல்லையோ, நான் அத பத்தி யோசிக்க விரும்பல. நான் என்னுடைய அன்ப அவங்களுக்கு முழுசா குடுக்க ரெடியா இருக்கேன். அத அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
பட் அவங்க எஸ் சொன்னாலும் எனக்கு ஓகே தான். நோ சொன்னாலும் ஓகே தான். நான் இப்போதைக்கு அவங்க கிட்ட இத பத்தி சொல்றதா இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் சொல்லப் போறேன். ஆனா ஸ்டில் என் மனசுல இருக்கிறது அவங்க மட்டும் தான். இப்போ மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்கள தவிர இன்னொரு பெர்சன் அந்த பிளேஸ்க்கு வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மதி. நீ என்ன சொல்ற? உண்மைய தான் சொல்றியா? இல்ல சும்மா நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றியா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நான் சீரியஸாவே சொல்றேன். நான் சொல்றது உண்மை. 6 இயர்ஸா நான் ஒருத்தவங்கள விரும்புறேன். எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதுதான் உண்மை. நான் உங்கள எந்த விதத்திலும் ஏமாத்தல. உங்ககிட்ட பொய் சொல்லல. உண்மைய தான் சொல்றேன். ம். உங்களுக்கு ப்ராப்ளம்னா வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஓகேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ சொல்றது நிஜமாலுமே உண்மையா இருந்தா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ கேரி ஆன். நான் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் நான் நார்மல் ஆயிடுவேன். பட் கொஞ்சம் டைம் ஆகும். பட் நான் 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 நார்மல் ஆயிடுவேன். நோ ப்ராப்ளம். ம். நீ பார்த்துக்கோ. எனிவேஸ் தேங்க்ஸ் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லுவாங்க. ம். சரி ஓகே. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஓகே அப்படின்னு தலையாட்டுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. மதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ ஆல் தி பெஸ்ட் அண்டு கங்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஓகே. கங்ராச்சுலேஷன் எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆல் தி பெஸ்ட் நீங்க சொல்லப் போறதுக்கு, எனக்கு என்னமோ அந்த பெர்சன் உங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ, அதனால கங்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். பார்க்கலாம். அட்லீஸ்ட் நீங்க சொன்ன அந்த வேர்டுக்காகவாவது நான் சக்சஸ் ஆகுறேனா அப்படின்ட்டு. எனிவேஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மதியம் சொல்லிட்டு, அங்கேருந்து இந்த கங்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அந்த வேர்டு கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் வரும். ஸோ ஹாப்பினஸ் ஃபீல் வந்ததுக்கப்புறமா தேங்க்ஸும் சொல்லிட்டு அகைன் அவங்கக்கிட்ட ஸோ ப்ளீஸ் நீங்க இப்படி இருக்காதீங்க. நீங்க எப்பயும் போல ஜனனி கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, 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 நோ ப்ராப்ளம். என்னால அவகிட்டயும் பேசாம இருக்க முடியாது. ஏன்னா, அவகிட்ட சண்டை போடலன்னா என்னால தூங்கவே முடியாது. நேத்து ஒரு நாளே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் வீட்டுக்கு போனதும் நார்மல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜனனி வெயிட் பண்றா நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. பாய், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாய் சொல்லிடுவாங்க. அவங்களும் ஜனனி இருக்கிற பிளேஸ்க்கு போயிடுவாங்க. நானும் ஸ்டோரிய இப்போ இதோட கட் பண்றேன். மீதி என்ன, ஏது அப்படிங்கிறத நாளைக்கு கன்டின்யூ பண்ணுவோம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நான் நெறைய பேருக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கேன். பட் பண்ணிடுவேன். எனிவேஸ் எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு ஹாப்பியா, நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.